ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. பொறியில் பங்கேற்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். 2024 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். சென்ட் ரீட்டா என்ற புனிதை நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய தீம் இயேசுவோடே இருப்போம். மேலும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். திருப்பாடல் 49. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. மக்களினங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே, யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். துன்பகாலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? ஏனெனில் அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல நாணமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கின்றோம் அன்றோ? அவர்கள் எல்லோருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும்
நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Whoever is not against us is for us. நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். பிரேஸ்வல் அன்பார்ந்த சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இயேசு மாக்காவியத்தின் வரிகள் உதிரி என்னும் எதிரி அல்ல. நமது பாதையில் நடப்பவர் நமக்கு அந்நியர் அல்ல. பல முறை நாம் பயணங்கள் மேற்கொள்வது உண்டு. அந்த பயணத்தில் நம்மோடு பயணிப்பவர்கள் நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டு பேசும் பொழுது நண்பர்களாகி விடுவதும் உண்டு. நம்முடைய கண்களுக்கு கடவுள் பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். கண்களினால் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்களே உற்று பார்த்து கொண்டிருந்தால் திரும்பி பார்ப்பார்கள். இன்னும் பல ஆன்மீக சக்தியும் உண்டு கண்களுக்கு. ஆகவேதான் உயர்த்தப்பட்ட ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த மனத்துக்கண் மாசிலன் எப்படி செயல்பாடுகள் வெளியே தெரியும்? நம்முடைய எண்ண அலைகள். ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் தினமும் கடற்கரைக்கு சென்று தியானம் செய்வது வழக்கம். அவர் தியானம் செய்வது எப்படி என்றால், அப்படியே ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பார். மௌன நிலையில், ஆழ்ந்த நிலையில் இருப்பார். சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, கண்ணை மூடிட்டு தான் இருப்பார். ஆகவே சுற்றி பறக்கின்ற கடற்பறவைகள், சீகல்ஸ், அங்க எங்க பறந்துட்டு இருக்குது, வந்து அவர் தோல்ல உட்காரும், அவர் தலையில உட்காரும். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அது வாட்டு உட்காரும், போவும், பறக்கும், போகும். பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்லுது, எங்க வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு ஜலதோஷம், ஒரு 2 நாரையை பிடிச்சிட்டு வாங்க, சூப் வச்சு குடிச்சா ஜலதோஷம் தீந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன, என்னை சுத்தி நிறைய நாரைகள், அந்த கடற்பறவைகள் மேய்கின்றன, இன்றைக்கு நான் 2 பறவையை பிடிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு போய் தியானத்துல உட்கார்ந்தார். ஒரு பறவை கூட வந்து அவர் மேல உட்காரல. ஏன்? எண்ணத்தில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு ஏதாவது 2 பறவை வந்தா 2 பிடிச்சுக்கிட்டு போகணும். எண்ணம் வெளிப்படுகிறது. இதுதான் எண்ணத்தின் வெளிப்பாடு. எண்ணங்கள் எப்பொழுதும் வல்லமையானவை. ஆக நம் உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? இயேசுமயமாக இருக்கிறதா? அல்லது இயேசுவை சார்ந்ததாக இருக்கிறதா? அல்லது ஆதாயத்திற்கோ அனுகூலத்திற்கோ அல்லது வேறு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இதற்காக நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றனவா என்றால் அவைகள் சரியான எண்ணங்களோ இலக்கோ திசையோ அல்ல. There can be no ecumenism worthy of the name without a change of heart, a personal conversion as well as for communal conversion. அதாவது தனிப்பட்ட வகையில் மனம் மாற்றம் ஏற்பட்டால்தான் சமூக அளவிலே மனமாற்றம் ஏற்பட முடியும். ஐக்கிய வாரம், ஒற்றுமை வாரம், எல்லா சபைகளும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த வழிபாடுகளோ அல்லது வாழ்க்கை முறைகளோ இருக்க வேண்டும் என்று திருச்சபை ஆசிக்கிறது. ஆனால் யாரும் அவரவர்களுடைய பிடியை விட்டு கொடுப்பதில்லை. நமக்கு புதிய தமிழாக்கம் வந்திருக்குது இல்லையா, திருவிவிலியம். அருமையான தமிழாக்கம், அருமையான தமிழ். இந்த புதிய தமிழாக்கத்துல இந்த குருடன், செவிடன், ஊமையன், நொண்டி இதெல்லாம் இருக்காது, இந்த வார்த்தைகள் இருக்காது. இவைகள் எல்லாம் மனிதனை ஊனப்படுத்துகின்ற வார்த்தைகள். அவன் ஏற்கனவே ஊனமா இருக்கிறான், அதுல நம்முடைய வார்த்தைகள் வேறு ஊனப்படுத்த வேண்டுமா? ஆகவே நொண்டின்னு சொல்லப்படாது, கால் நடக்க இயலாதவர். செவிடன்னு சொல்லப்படாது, செவி கேட்க திறமை இல்லாதவர். இப்படித்தான் சொல்லப்படுமே தவிர அந்த ஊனத்தை வைத்து குறிப்பிட்ட அந்த பழக்கத்தை மாற்றி புதிய வழக்கை உள்ளே நுகுத்திருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய புதிய விவிலியத்தில் இப்படி புதிய வார்த்தைகள் இருக்கும். ஆனா பிரிவினை சபை பைபிள்ல ஒன்னும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். என் பெலன் உனக்கு போதும். என் பெலன், பெலன் தமிழ் நல்ல தமிழ் கிடையாது. என் ஆற்றல் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். ஆனா அந்த பெலனை தான் இன்னும் அவங்க பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஏன்னா கடவுளுடைய வார்த்தை இது மாறக்கூடாது என்று வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிறாயே தவிர அந்த வார்த்தை சொல்வது என்ன? என் அருள் உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அதுதான் மூலம். அப்ப மூலத்தில் அருளை பற்றித்தான் சொல்லப்படுகிறது, பெலன் அல்ல. பெலன் என்பது நல்ல தமிழ் அல்ல, அது சமஸ்கிருத மொழி. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடிய காம்ப்ரமைஸ்ல என்ன பண்ணாங்க? நம்ம எல்லாம் முன்னாடி ஜான் என்று சொன்னால் அருளப்பர், அருள் நிறைந்தவர், ஆகவே அருளப்பர் என்று இருந்தது. அப்ப ராயப்பர் என்பது, ராய் என்பது கல், அது தெலுங்குல ராயினா கல்லு. அப்ப நம்ம தமிழாக்கம் வந்ததுன்னா கல்லப்பர் தானே சொல்லணும். அப்ப எப்படி பார்த்தா நிறைய பேருக்கு மொழியாக்கம் இல்ல, தோமையாருக்கோ யாக்கோபு. ஆகவே என்ன செய்தாங்க, சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவோம். இந்த புதிய டிரான்ஸ்லேஷன்ல, தமிழாக்கத்துல இந்த பெயர்களை எல்லாம் மூலத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை வைத்துக் கொள்வோம். ஆகவே ராயப்பர் அல்ல பேதுரு, அருளப்பர் அல்ல யோவான், முடியப்பர் அல்ல ஸ்டெஃபான் என்று மூலத்தில் என்ன வார்த்தைகள் சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அது அப்படியே புதிய தமிழாக்கத்தில் இருக்கிறது. இவ்வளவு தூரம் வந்தது. புதிய தமிழாக்கத்தை, புதிய வெளியத்தை அவங்க பயன்படுத்துறாங்களா? அப்படியே ஓரங்கட்டி வச்சிருவாங்க. இதுதான் என்னுடைய பிடிவாதத்தில் இருத்தல், பர்சனல் கன்வர்ஷன். நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆகவே சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. மங்கள வார்த்தை ஜெபம் எப்படியெல்லாம் மறி வந்தது பார்த்தீர்களா? அருள் மிக பெற்றவரே வாழ்க, அருள்ந்த மரியாயே வாழ்க, அருள் நிறை மரியே வாழ்க, பெரிய தத்தத்தினாலே பூரண மரியே. அப்ப இன்னும் பழைய தமிழ் பெஞ்சாதிகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்ப பெஞ்சாதிகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்ல, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அவைகள் எல்லாம் மாற்றம் பெற்று நல்லவைகளை, இன்னும் சிறந்தவைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர மாற்றத்திற்காக அல்ல. நாட் ஃபார் எ ஃபேஷன், நாட் ஃபார் சம்திங் ஸ்டைல், இதற்காக அல்ல. அந்த மாற்றம் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் என்பதற்காக. By the side of the great saints, roses and white lilies, there are little ones, daisies and violets, intended to give pleasure to God's eyes when he gazes at the earth. Saint Teresa of Lisieux. இந்த பூக்கள் எல்லாம் வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பூக்களும் வைப்பாங்க, சின்ன சின்ன பூக்களும் வைப்பாங்க. சின்ன சின்ன பூக்கள், இந்த மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன பூ, அழகா மஞ்சளா இருக்கும், பொட்டு பொட்டா இருக்கும், வெள்ளைப்பூ. இவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த பூக்கொத்துக்கு அழகை சேர்க்கின்றன. எவ்வாறு பெரிய பூக்கள் அழகையும் ரம்யத்தையும் தருகிறதோ அதே போன்று சின்ன பூக்களும். அதே போன்று நாம் எப்படி இருந்தாலும் சரி, பெரியவரோ சின்னவரோ, ஆணோ பெண்ணோ, படித்தவரோ படிக்காதவரோ, பணக்காரரோ ஏழையோ, எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருந்தால் அது மதிப்பை தரும். செபம் முழந்தாள் இருப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உம் இரக்கத்திற்கு எல்லையில்லை. எளிய மனத்தோருக்கு நீர் இலவசமாய் தரும் சுதந்திரத்தை எங்களுக்கு தந்து தன்னலமின்றி பிறரை அன்பு செய்து பணியாற்றிட வரமருளும். உமக்கான என் அன்பினால் பிறருக்கு நன்மை செய்யவே ஆசிப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். Let us pray. Grant that your faithful, O Lord, whom you nourish and endow with life through the food of your word and heavenly sacrament, may so benefit from your beloved Son's great gifts that we may merit an eternal share in his life, who lives and reigns forever and ever. Amen.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என்னில் சிநேகமாயிரும். மரியாயின் வாஸ்த திருஹிருதயமே, என்னில் ரட்சணியமாயிரும். புனித சூசை பிரேம், எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை எங்கள்